உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இங்கே இருக்கின்ற தொலைக்காட்சிகள் எல்லாம் பல தொலைக்காட்சிகளை நான் பார்த்தேன். நீங்கள் அந்த பகுதி மக்களை சந்தித்து நீங்கள் அந்த பகுதியிலே என்ன நடந்தது என்ற விவரத்தை உங்களுடைய தொலைக்காட்சி மூலமாக வெளிப்படுத்தினீர்கள். 3 ஆண்டு காலமாக அந்த கருணாபுரத்திலே கள்ளச்சாராய் விற்பதாக தகவல் கிடைப்பதாக நீங்கள் செய்தி வெளியிட்டீர்கள். ஆக இவ்வளவு மையப்பகுதியில் இவ்வளவு காவல்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சித்தலைவர், ஏனைய அதிகாரிகள், நீதிமன்றத்துக்கு அருகில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சி ராஜினாமா செய்ய வேண்டுமா வேண்டாமா? இந்த முதலமைச்சர் இதற்கு இந்த மரணத்திற்கு பொறுப்பேற்று ராஜினாமா செய்ய வேண்டும். அதுதான் நியாயம். ஏனென்றால் இதுவரை 50 பேர், இன்னும் எவ்வளவு பேர் சிகிச்சை பலனில்லாமல் இறப்பார்கள் என்று தெரியவில்லை. ஏனென்றால் இப்ப மருத்துவமனையில் 16 பேர் கவலைக்கிடம் இருப்பதாக செய்திகள் வெளிவந்துள்ளன. இன்னும் பல மருத்துவமனையிலே வெளிப்படத்தன்மை இல்லை. எவ்வளவு பேர் சிகிச்சை பெறாங்க, என்ன நிலையில் இருக்கிறாங்க என்ற விவரம் ஒன்றுமே தெரியவில்லை. இதையெல்லாம் சட்டமன்றத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் முயற்சி செஞ்சோம். மக்களுடைய நலன் கருதி, மக்களுடைய பிரச்சனை கருதி அங்கு இருக்கின்ற மக்களுக்கு எங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் இந்த அரசின் மூலமாக. அதற்காகத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலே பேசுவதற்கு முயற்சி செய்தோம். அதையும் மறுக்கப்பட்டு எங்களை வெளியேற்றிருக்கின்றார்கள். ஆக வெளிப்படைத்தன்மை இல்லை, அங்கே முறையான சிகிச்சை அளிக்கவில்லை. நான் நேரில் போய் பார்த்தேன். பிரம்மாண்டமான மருத்துவமனையை அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அங்கே கொடுத்தோம். அதுல போதிய மருத்துவர்கள் இல்ல, போதிய மருந்துகள் இல்ல. இதற்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமா தேவைப்படுகின்ற மருந்து ஓமிபெசோல் என்ற இந்த மருந்து தான் இந்த சாராயத்தை குணப்படுத்துகின்ற மருந்து. இந்த மருந்து கிடையவே கிடையாது. ஆனால் நேற்றைய தினம் பொதுப்பணித்துறை அமைச்சர் அனைத்து மருந்துகளும் இங்கே இருக்கிறது என்று சொல்கிறார். அதை பச்சை பொய். ஏனால் இந்த விஷத்தன்மையை முறிக்கக்கூடிய மருந்து இந்த மருந்து தான். அது இந்த மருத்துவமனையில் இல்லை. இப்படிப்பட்ட சம்பவம் நடந்துட்டு இருக்குது. முறையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கல. இரண்டாவது, அங்க இருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு 3 பேர் 18ஆம் தேதி என்று கருதுகிறேன், 19ஆம் தேதி என்று கருதுகிறேன், 3 பேர் இறந்து விட்டார்கள். எனக்கு கிடைத்த தகவல்படி அவர் வெளியிட்டிருக்கிறார், செய்தி வெளியிட்டார். அந்த 3 பேரும் ஒரு வயிற்று வலி, வயிற்றுப்போக்கால் இறந்தார். இன்னொரு பேர் வயது முதிர்வின் காரணமாக இறந்தார். இன்னொருவர் வலிப்பு வந்து இறந்தார் என்று ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு பொய்யான செய்தி வெளியிட்டார். இதை மக்கள் நம்பி இன்னும் பல பேர் இந்த கள்ளச்சாராயத்தை அருந்தியதாக ஒரு பெண்மணி பேட்டி கொடுக்கிறாங்க. கலெக்டர் வீடியோ இல்லப்பா, ஆடியோ நல்லா போட்டி கொடுப்பா, நல்லா போட்டி கொடு. அதுல வந்து ஒரு 3 டெத் செய்தி வந்து இந்த 3 டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடையாது. அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. அது இல்லாம 2 பேர் வந்து வெவ்வேறு டெத்துக்காக, ஒரு ஆள் வயசாக இறந்துட்டாரு, இன்னொரு ஆள் பிட்ஸ் மூலியமா இறந்ததாவது தகவல். அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த ஹாஸ்பிட்டல் டெத்து தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரங்கள் வந்து இந்த மெடிக்கல் காலேஜ் டெத் ஆர் இந்த தவறான ஆல்கஹால் டெத் மாதிரி நம்ம இல்லைன்னு வந்து தெரிய வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்களா, இப்படி ஒரு பச்சை பொய்ய ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த அரசுடைய தூண்டில் பெற செய்தி வெளியிட்டிருக்கார். ஒரு பெண்மணி இது குறித்து பேசலாம். முடிவு எடுக்கல. மதியம் வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு, இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது, வெவ்வேறு நோயினால வந்தது. எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க, பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை. கலெக்டர் முன்னாடியே அந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க. பாத்தீங்கன்னா உண்மை செய்திய கலெக்டர் வெளியிட்டிருந்தா இந்த கள்ளச்சாராயம் குடித்துத்தான் இது பாதிக்கப்பட்டார் என்ற செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவர் வெளியிட்டிருந்தா அந்த கள்ளச்சாராயம் குடித்தவர் உடனடியாக மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றிருப்பாங்க. இதற்கு பின்பு இவர் அறிக்கை விட்ட பிறகு பல பேர்
மது குடித்ததாக, கள்ளச்சாராயம் அருந்தியதாக அதே பெண்மணி சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு முழு பொறுப்பு அரசாங்கம் ஏற்க வேண்டும். அரசாங்கத்துடைய தூண்டில் பேர் தான் கலெக்டர் இப்படிப்பட்ட அறிக்கை வெளியிட்டு பாருன்னு நம்புறேன். ஆனா